வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம், என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா நம்ம சாயில் டெஸ்டிங். அதாவது சாயில் டெஸ்ட் வந்து நம்ம பிளாட்டுக்கு, ஃபவுண்டேஷனுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம சாயில் டெஸ்ட் எடுப்போம். அதை பத்தி வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படி நம்ம அட்வான்ஸ்டு ஜியோபிசிக்கல் டெஸ்ட் எடுத்து நம்ம பூமி கீழே சாயில் டெப்த் எவ்வளவு இருக்கு, இங்க ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ தெளிவா பார்க்கலாம். ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பிளாட்டுக்கு ஒவ்வொரு பிளாட்லையும் பாத்தீங்கன்னா நம்ம சாயில் ஸ்டடி பண்ணுவோம். ஆக்சுவலாக எவ்வளோ டெப்த் வரைக்கும் நமக்கு சாயில் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, அப்புறம் பேஸ்மெண்ட். இது ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாயில் ஃபவுண்டேஷன் போடுறாங்கல்ல, அதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகும். இது வந்து நம்ம வந்து ஜியோபிசிக்கல் ஸ்டடி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ சில இடம் பார்த்தீங்கன்னா லேக் ஓரமாக இருக்கும், சில இடத்துல லேக் இருக்கும், சில இடத்துல வந்து இந்த கிளே கண்டென்ட்லாம் இருக்கும், சில இடத்துல பில்டிங்லாம் சிங்க் ஆகும், சில இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் பண்ணும்போது நல்லா இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் பண்ணி சாயில் எடுப்பாங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட், எஸ்பிடி, யூடிஎஸ், டிஎஸ் சாம்பிள்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இது பார்த்தீங்கன்னா ஜியோபிசிக்கல் ஸ்டடியில் நமக்கு என்ன லேயர் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து இமேஜாவே நமக்கு ரிப்போர்ட்ல கிடைச்சிடும். எவ்வளவு தூரம் வரைக்கும் டாப் சாயில் இருக்கு, லூஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு, வெதர் லேயர் எப்படி இருக்கு, கிளே கண்டென்ட் எப்படி இருக்கு, எல்லாமே உங்களுக்கு A to Z வந்து நமக்கு இந்த ஸ்டடியில தெரிஞ்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஜியோபிசிக்கல் ஸ்டடியில எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரண்ட் எலக்ட்ரோடு, பொட்டன்சியல் எலக்ட்ரோடு எல்லாமே இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இதுதான் நம்ம இப்போ பண்ண டெஸ்ட்டோட ரிசல்ட். ஒவ்வொரு இடத்துக்கு இது மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இது ஒரு பிளாட் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். நம்ம இப்போ நம்ம இந்த இடத்துல மட்டும் ஒரு இடத்துல மட்டும் டெஸ்ட் எடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக ஒரு 5 டைம் எடுப்போம் இந்த டெஸ்ட்டை. நம்ம எவ்வளோ டெப்த் போகிறோம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இப்போ நமக்கு இங்கே ஒரு 10 மீட்டர் வரைக்கும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக நம்ம செக் பண்ணுறோம். அதுக்காக நம்ம எல்லா இடத்தையும் நம்ம செக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் பர்பஸே நம்ம சாயில் ஸ்டடி பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதாவது மண்ணோட லூஸ் தன்மை எப்படி இருக்கு, ஹார்ட் சாயில் எப்படி இருக்கு இப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். இது மெயினாக அது வந்து கிளே ஃபார்மேஷன்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெரியும். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஜியாலஜிஸ்ட்னால நமக்கு எல்லாமே தெரியும் இடத்த பற்றி. பட் ரியலாக என்ன சைட்டில் என்ன வேல்யூ வருது, என்ன ரெசிஸ்டன்ஸ் வருது, அதில் வந்து அப்பரண்ட் ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ வருது, எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டீடைல்டு ஸ்டடி கொடுத்துருவோம், ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருவோம். இது வந்து ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து சாயில் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல். ஓகே, தேங்க்யூ.